9ஆம் தலைமுறை ஜோதிடர் ஐயா அவர்களுக்கு என் முதற்கண் வணக்கம். வணக்கம் மணிகண்டன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். சிறப்புங்கய்யா. ஐயா, கடந்த பதிவில் மிருக சீரடத்தை பற்றி நான் தெளிவாக சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது திருவாதிரை, பரமேஸ்வரனோட நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. திருவாதிரைங்கிறது நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அந்த திருவாதிரை நட்சத்திரம் ரொம்ப நிறைய பேர் வழிபடுறாங்க. ஜோதிட ரீதியாக அந்த திருவாதிரை என்ன சொல்ல விரும்புது, இவங்களோட குணாதிசயம் எப்படி இருக்கும், இவங்க வாழ்வாதாரம்லாம் எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாங்க ஐயா. என்னை வாழ வைக்கும் ஸ்ரீ அம்பிகை ஜோதிடத்துக்கு என்னுடைய முதற்கண் வணக்கம். இப்போ நான் நேயர்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, திருவாதிரை நட்சத்திரம், அதாவது ஃபஸ்ட்டு சிறப்பே சிவன் பிறந்த நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துக்குன்னே தனி சிறப்பு இருக்கிறது. இப்போ எல்லா நட்சத்திரம் இருக்குதுன்னா எல்லா நட்சத்திரத்திலையும் நாம் வணங்கக்கூடிய இந்த ஒரு மகத்தான தெய்வத்துடைய அனுகிரகம் இல்லை. இந்த நட்சத்திரத்தில் மட்டும்தான் இந்த சிவன் பிறந்த நட்சத்திரம். அப்போ இந்த சிவன் பிறந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாகப்பட்டது ரொம்ப அறிவாளிகள், தெளிவான புத்தி உடையவர்கள், நல்ல சிந்தித்து பேசக்கூடியவர்கள். டோட்டலா 10 பேருக்கு என்ன அறிவு இருக்குதோ, என்ன மூளை இருக்குதோ, என்ன திறமை இருக்குதோ, அது அத்தனை திறமையும் இவர் ஒருவருக்கே இருக்கும். உட்கார்ந்த இடத்துல இருந்தே எல்லாத்தையுமே சாதிக்கக்கூடியவர் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். ஆனா அப்படிப்பட்டவர்களாகப்பட்டது எல்லாத்துக்குமே உதவி செய்யறாங்க. ஏன்னா அவங்ககிட்ட அறிவு ஜாஸ்தி, நல்ல திறமை ஜாஸ்தி, எது கேட்டாலும் வருது அவர்கிட்ட இருந்து. அப்ப பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே உதவி செஞ்சு தெருவில் நிற்பவர்கள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லாத்துக்குமே உதவி செஞ்சு முடிவு என்னன்னா தெருவில் நிற்கிறாங்க. எதனால? இவங்க பாத்தீங்கன்னா இவங்கிட்ட இருக்கக்கூடிய அறிவு திறமை அதை பாத்தீங்கன்னா தனக்குன்னு பயன்படுத்திக்கிறது இல்லை. அப்போ நீங்க அறிவுக்கு நீங்க ஒரு உதவி கேட்டாலும் சரி, அவங்களுடைய டயத்தை ஸ்பெண்ட் பண்ணி, அவங்களுடைய பொருளாதாரத்தை ஸ்பெண்ட் பண்ணி, அவங்களுக்கு என்ன உதவி வேணுமோ அது எல்லாமே செஞ்சு, அவங்களுக்கு காசு பணம் கொடுத்து, நீங்க யாருக்கு எல்லாமே நீங்க உதவி செய்யறீங்களோ, நீங்க உதவி செய்யறவங்க அப்படியே அவங்க ரிவேர்ஸாக திரும்பி அவங்களே உங்களுக்கு எதிரியாக மாறிடுறாங்க. எதிரியாக மாறுறது மட்டும் இல்லை, உங்களை பற்றி தாறுமாறா சொல்லி உங்கள் குடும்பத்துடைய பெயரை கெடுத்து, உங்கள் அப்பா அம்மாவுடைய பெயரை கெடுத்து, இப்படி கெடுத்து இருக்கும்போது உங்களுடைய மனசு எவ்வளவு பாதிக்கும், எவ்வளவு வேதனைப்படும், எவ்வளவு சங்கடப்படும். அப்படி சங்கடப்பட்டாலுமே நீங்கள் அவங்க கெட்டு போகும்னு நினைக்கிறது இல்லை, அவனை ஏதோ ஒன்று பண்ணிடுற அப்படின்னு நினைக்கிறது இல்லை. அந்த ஆண்டவன் பார்த்துக்குவான் அப்படின்னு நீங்கள் விலகித்தான் போறீங்க. அது போக உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்தை வாங்குறாங்க, இல்லைன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டை கேட்குறாங்க. இப்போ உங்க கூட பழகிறாங்க இல்லையா, அவங்க பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரக்காரர்களாகப்பட்டது ஒருத்தர் பழகிறாங்கன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா அதிகமாக டீப்பாக போய் சிந்திச்சு அவங்க நட்பை ஏற்றுக்கிறது இல்லை. சும்மா கொஞ்சம் பழகினாவே அவங்க நல்லவங்கன்னு சொல்லி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நம்பிடுறாங்க. அப்போ அவங்களும் இவங்க வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தை, அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க பேசக்கூடிய பேச்சில் டெலிவரி ஆகக்கூடிய அளவுக்கு அவங்க பேசுகிறாங்க. அப்படி பேசி அந்த பேச்சில் மயங்கி உங்களுடைய டாக்குமெண்ட்டை கேட்குறாங்க, உங்கள்கிட்ட பணத்தை கேட்குறாங்க, உங்கள் வீட்டை அடகு வச்சு கொடுங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வட்டி கட்டிடுறேன், இல்லை உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் ஷேர் கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டு அதையும் இவங்க நம்பி அதையும் அவங்களுக்கு கொடுத்து அதை வாங்கிட்டு போய் அவங்களும் அடகு வச்சு அந்த பிஸ்னஸ் பண்ணி அதில் ஒரு 3 மாதம் அந்த லோன் கட்டுறாங்க, அந்த டியூ கட்டுறாங்க. அதுக்கப்புறமாகப்பட்டது அவங்க கட்டுறதில்லை. அப்போ இப்போ லோன் வாங்கினது இவங்க டாக்குமெண்ட் இவங்க பேரில் தான் வாங்கியிருப்பாங்க. 50 லட்சம் வாங்கினாங்களோ 1 கோடி வாங்கினாங்களோ அது மொத்தத்தையும் இவரே கட்ட வேண்டிய சூழ்நிலை வருது. யாரு? திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். அப்போ அவங்க கட்டும்போது அவங்க மனசு என்ன வேதனைப்படும், என்ன கஷ்டப்படும், எவ்வளவு குழப்பங்களாகும், இதனால் அவங்க குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும்.
அப்படி இல்லாம அந்த பிரச்சனை எல்லாமே சந்திச்சு பல வருடத்துக்கு இவங்க வந்து பாத்தீங்கன்னா வாங்காத கடனுக்கு வட்டி அப்படிங்கிற மாதிரி அந்த லோன் பூராமே இவங்க கட்டுறாங்க. வாங்கினவன் ஓடிடுறான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா மரண அடி. அப்ப இது மாதிரி வந்து ஒரு சில விஷயங்கள்ல அடிபட்டு அதுக்கப்புறமாகப்பட்டது ஒருத்தர் நம்பலாமா நம்பக்கூடாதா அப்படிங்கிற முடிவுக்கு இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர் வர்றாங்க. இது போக இவங்க ஃபேமிலியிலுமே இவங்க மனைவி இருக்கிறாங்க வச்சுக்கோங்களேன், அவங்ககிட்டயுமே அவங்க ஃப்ரெண்டு இவங்க கூட நல்லா பழகி ஒரு 5 பவுன் கொடு, இல்லை ஒரு 10 பவுன் கொடு, நான் அடகு வச்சு நான் ஏதோ ஒன்று பண்ணிக்கிறேன், இல்லை நீ அடகு வச்சு கொடு, நான் ஏதோ ஒன்று பண்ணிக்கிறேன், எனக்கு கடன், எனக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை, இப்போ நீ கொடுத்தா மட்டும்தான் நான் தப்பிக்க முடியும், இல்லைன்னா நாங்கள்லாம் செத்து போகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறோம் அப்படிங்கும்போது இவங்களும் மனசு இறங்கி அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அவங்களும் வாங்கிட்டு வட்டியும் கட்டுறதில்ல, அதை வாங்கியும் கொடுக்கல. இப்போ கணவர் என்ன சொல்றாரு, ஒரு ஃபங்க்ஷன் வருது, நான் ஃபங்க்ஷனுக்கு போகலாம், இந்த நகையில் எடுத்து போட்டு வா அப்படிங்கும்போது இங்கே மேலையும் கீழையும் முழிக்கிறாங்க. அப்போ அது எங்கே அப்படிங்கும்போது இது மாதிரி நான் கொடுத்துட்டேன் அப்படிங்கும்போது இவங்களுக்குள்ள பிரச்சனை, சங்கடம், சலிப்பு, இது மாதிரி வந்து ஏமாற்றங்களை அதிகமாக சம்பாரிச்சவங்க தான் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள். அப்போ அவங்களுக்கு அறிவு, திறமை, நல்ல டேலண்ட்டு, நல்ல வேலை செய்யக்கூடிய பக்குவம், எந்த வேலை செஞ்சாலும் அதில் டாப்பில் வரக்கூடிய அளவுக்கு நல்ல திறமை, அவங்க பாஸே பாராட்டக்கூடிய அளவுக்கு, இவங்களுக்கு மேலும் மேலும் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அளவுக்கு, அந்த அளவுக்கு தலை நிறைய மூளைன்னு சொல்லலாம். அப்படி இருந்தும் இவங்க ஏமாந்து போயிடுறாங்க. ஆனால் வந்து இவங்க வாழ்க்கையில் இவங்க வேலை உண்டு, இவங்க உண்டு அப்படின்னு இருந்துட்டாவே இவங்க அதிகமாக 100க்கு 80% யாரையுமே முழுசா நம்பாம தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருந்தாவே, தன்னுடைய மக்கள் தன்னுடைய குடும்பம் இப்படி இருந்துட்டாவே இவங்க நல்லா இருக்கலாம். அது போக இவங்க அண்ணன் தம்பி, இவங்க அக்கா தங்கச்சி, இவங்களுடைய உறவுக்காரங்க இவங்களையுமே முழுசா நம்பிடுறாங்க. அப்போ இவங்க முழுசா நம்பி அவங்களுக்கும் நல்லது செஞ்சு, அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உதவிகள் செஞ்சு, அவங்க வாழ்வதற்கும் வழியும் காட்டி, கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பிளட் சர்க்கிளை இவங்களுக்கு எகென்ஸ்டா திரும்பிக்கிறாங்க. அப்போ இவங்ககிட்ட எதுவுமே இல்லாத பட்சத்தில் அவங்களை எதிர்பார்த்து நிற்கும் போது அவங்க ஒரு காலமும் இவங்களுக்கு உதவி செய்வதில்லை. இதுவும் பெருத்த அடி. அப்போ இது மாதிரி பாதிப்புகளாகப்பட்டது திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அந்த முன் ஜென்மத்தில் இஎன்டி ப்ராப்ளம் இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா காது, மூக்கு, தொண்டை, கண்ணு பிரச்சனை, இது மாதிரி பாதிக்கப்பட்டவங்க இவங்களுடைய வர்க்கத்தில் கண்டிப்பாக பிறந்திருப்பாங்க. அப்போ அது மாதிரி பிரச்சனைகளும் இவங்க குடும்பத்திலேயோ இவங்க மக்களுக்கோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அந்த அண்ணன் தம்பியிலோ அக்கா தங்கச்சிட்டு இருந்தாங்கன்னா இவங்க சர்க்கிள்ல யாருக்காவது கண்ணு பிரச்சனையோ இல்லை மூக்கு பிரச்சனையோ இல்லை தொண்டை பிரச்சனையோ கண்டிப்பாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது வந்து சிறுசாக வரும்போதே டாக்டர்கிட்ட பார்த்து செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதனால் போய் டாக்டர் பார்த்து செக் பண்ணிக்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்துக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்ல விஷயம். திருவாதிரையில் பிறந்தவங்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதாவது திருமண வாழ்க்கை அப்படின்னு எடுத்துட்டாவே திருவாதிரையில் பிறந்தவங்க எப்பவுமே ஏதாவது குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்க மனைவியும் இவங்க கூட சரிசமமாக பேசுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மனைவி வந்து 100 வார்த்தை பேசுகிறாங்கன்னா இந்த திருவாதிரையில் பிறந்தவங்க 2 வார்த்தை பேசி அவங்க மனசை நோகடிச்சிருவாங்க. 2 வார்த்தை பேசுறது 2000 வார்த்தை பேசுவதற்கு சமம். அப்படி பேசி இவங்க திருமண வாழ்க்கை நல்லபடியாக சந்தோஷமாக இருப்பதே இல்லை. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இப்போ திருவாதிரையில் பிறந்தவங்க கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் பாதி சந்தோஷம்தான் இருக்கும், மீதி சந்தோஷம் கண்டிப்பாக இருக்காது. இதே ஜாதகம் ஓரளவுக்கு அந்த 7ஆம் இடம், அந்த 5ஆம் இடம், அந்த 2ஆம் இடம் இது நல்லா இருந்துட்டா இந்த திருவாதிரையில் பிறந்தவங்க கொஞ்சம் நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஆனால் வந்து இப்போ இந்த திருவாதிரையில் பிறந்து வாழ்க்கை அமைச்சு
இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க எனக்கு கடைசியாக வந்த ஜாதகம் கூட ஒரு 2-3 ஜாதகம் வந்துச்சு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்தாங்க, ஒருத்தர் லோக்கல்லேருந்து வந்தாங்க, இன்னொருத்தர் லோக்கல்லேருந்து வந்தாங்க. அவங்க 3 பேர்த்துக்குமே இப்போ டைம் சரியில்லை, பிரியக்கூடிய நிலைமையில் இருக்கிறீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு நான் சொல்லி அனுப்பிச்சிருந்தேன் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாண்ட. அதே மாதிரி அவங்க பிரிஞ்சுட்டாங்க. அப்போ வந்து எங்கிட்ட ஜாதகத்தை எடுத்துட்டு வந்தாங்க. நானே சொன்னேன் இல்லையா, இது மாதிரி கொஞ்சம் பொறுமையா இருங்க, இந்த கோயிலுக்கு போங்க, கொஞ்சம் சாந்தமா இருங்க அப்படின்னு. அதை நீங்க கேட்டீங்களா? கேட்கல. இப்போ பிரிய வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சா? இல்லை அவங்க அம்மா வீட்டுக்காவது ஒரு மாதம் அனுப்பிச்சு வைங்க, அப்புறம் மறுபடியும் வரட்டு, மறுபடியும் 10 நாள் போட்டு மறுபடியும் வரட்டு. இப்படி போயிட்டு வரும்போது இந்த கெட்ட விஷயங்களாகப்பட்டது, இந்த கெட்ட டைம் ஆகப்பட்டது முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொன்னு கேட்கல. அப்புறம் வந்து என்ன பிரயோஜனம்? பிரிஞ்சது தான், ஒரு டைம் வரும்போது நீங்கள் சேர முடியும் அப்படின்னு சொன்னேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாகப்பட்டது அவளுக்கு திருப்தியான வாழ்க்கை வாழ்கிறாங்களான்னா இல்லை. ஆனால் அவங்களுக்கு வந்து வெளியில் நல்ல மரியாதை, நல்ல கௌரவம், நல்ல அந்தஸ்து, நல்ல பொறுப்பு, நல்ல வேலை. அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருவாதிரையில் பிறந்தவங்க யாரோ ஒரு 30% பேர் தான் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அந்த பிஸ்னஸ்லேயுமே டாப் லெவலில் வர்றாங்க. அதே சமயத்தில் அந்த பிஸ்னஸ்லேயுமே இவங்க கூட பழகிறவங்க இல்லை பார்ட்னர் சேர்ந்தவங்க அவங்கனால பாதிக்கப்பட்டு இவங்க ரொம்ப ஹையஸ்டாக சம்பாரித்து சாதிச்சு பெரிய லெவலில் வந்திருந்தாலுமே அப்படி சறுக்கி கீழே வந்துடுறாங்க. இப்படித்தான் அவங்க நிலைமை. அது போக வந்து பார்த்தீங்கன்னா திருவாதிரை அப்படிங்கிறது, இப்போ திருவாதிரையில் ராகுவுடைய நட்சத்திரம், பாம்பு. திருவாதிரை, சுவாதி, சதயம். திருவாதிரை அப்படிங்கிறது பாம்பு போயிட்டு இருக்குது அப்படின்னா அதை யாராவது மிதிச்சாவோ கல் அடிச்சாவோ அது கடிக்க வரும். இதே வந்து பார்த்தீங்கன்னா சுவாதி அப்படிங்கிறது பாம்பு புத்துக்குள்ள போயிட்டு மறுபடியும் வெளியே வந்து யாரையாவது கொத்த வரும். இதே சதயம் அப்படிங்கிறது எப்பவுமே படம் எடுத்துட்டு ரெடியா இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை நாம சீண்டக்கூடாது, சீண்டினால் தப்பிக்க முடியாது. அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு மாதிரிதான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கிறவர்கள் முடிஞ்ச வரைக்கும் அவங்க போற வழியிலேயே போய்க்கிறது நல்லது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்லவங்க தான், அவங்களுக்குன்னு ஒரு கெட்ட குணம் இருக்குது, அந்த குணத்தை நம்ம டச் பண்ண வேண்டாம். அப்போ அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா நேக்கா போயிட்டோம்னா அவர் விட யாருமே நல்லவங்க இல்லை. அந்த அளவுக்கு அவங்க கெட்டிக்காரர், நல்லவர்கள். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆகாத நட்சத்திரம் 22வது நட்சத்திரம். இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ராசிக்கு மிதுன ராசிக்கு 10ஆம் இடம், மீனத்தில் ரேவதி நட்சத்திரம். அப்போ அந்த ரேவதி நட்சத்திரமாகப்பட்டது 22வது நட்சத்திரமாக வர்றதுனால அது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு காலில் அடிபடும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா கால் பாதங்களில் அடிபடும். ஒரு புண்ணு வந்தால் ஆறாது, கல் தட்டிக்கும், விபத்து நடக்கும். இது மாதிரி காலுக்கு அதிகமான பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும். அப்போ இந்த கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக காலத்தை அடிபட்டு இருக்கும். அதனால இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ரீ ரங்கநாதர் அந்த தெய்வத்தை காலுக்கு பூ போட்டு, மல்லிகை பூ போட்டு வணங்கி வருவது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலுக்கு அந்த முட்டிக்கு கீழே அடிபடாமல் இருக்கும். அப்படி செஞ்சுட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க. அது போக வந்து திருப்பூரில் வீர ராகவ பெருமாள், இங்கே திருப்பூரில் வீர ராகவ பெருமாள் அப்படிங்கிற ஒரு பெருமாள் இருக்கிறாங்க. அவங்களையும் வணங்கி வந்தால் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பாங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரக்காரர்களாகப்பட்டது சிதம்பரத்தில் நடராஜர் கோயிலுக்கு போய் அந்த தெய்வத்தை மனமுருகி மனதார வணங்கி வந்தாங்கன்னா கண்டிப்பாக இவங்க வாழ்க்கையில் பட்ட கஷ்டம் எல்லாமே தீர்ந்து இவங்க என்ன பிரார்த்தனை பண்ணுறாங்களோ அந்த பிரார்த்தனையும் கண்டிப்பாக நிறைவேறும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான கோயில். அந்த கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லுங்க, கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைரவர் வழிபாடு ரொம்ப நல்லது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கால பைரவரை கும்பிட்டு வரலாம். அது போக
நாய்களுக்கு ஏதாவது உணவு வாங்கி போடலாம். அப்படி உணவு வாங்கி போடும்போது இவங்களுக்கு ஏதாவது சாபங்கள் இருந்தாலும் பாவங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக தீரும். இது போக பார்த்திங்கன்னா சமயபுரம் அந்த மாரியம்மனை வழிபட்டு வந்தால் இவங்க கஷ்டத்துக்கு எல்லாமே டோட்டல் பரிகாரம் கிடைக்கும். இவங்களும் நல்லா இருப்பாங்க. ஆனால் திருவாதிரையில் பிறந்தவர்கள் என்றைக்குமே கண்டிப்பாக எதுலேயுமே தோற்று போக மாட்டாங்க. இன்னைக்கு கஷ்டம் வருது, ஒரு 3 வருஷம் கஷ்டப்படுறாங்க, 5 வருஷம் கஷ்டப்படுறாங்கன்னா அதுக்கப்புறமும் மீண்டும் எழுந்தரித்து நல்ல பொசிஷனுக்கு எல்லாரும் பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு, பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு நல்ல வாழ்க்கை வாழ்வாங்க. அதே சமயத்தில் இவங்க யாருக்கெல்லாமே உதவி செஞ்சு ஏமாந்து போனாங்களோ, இவங்க உறவுக்காரங்களுக்கு முன்னாண்ட, இவங்களுக்கு துரோகம் பண்ணவங்களுக்கு முன்னாண்ட நல்ல செழிப்பாக சிறப்பாக ஒரு உயர்ந்த வாழ்க்கை கண்டிப்பாக வாழ்வார்கள். சிறப்புங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் அடுத்தடுத்த நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாம் ஐயா. ரொம்ப நன்றிங்க. நன்றி.